ப்ரோ கபடி லீக் சீசன் 12 யூபி யோதாஸ் டீம் ஓரளவுக்கு இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாகவே இந்த யூபி யோதாஸ் இருந்திருக்காங்க பிகேஎல் சீசன் 11ல். பட் சீசன் 10ல் ஒரு சில சேஞ்சஸ் டீமில் ஏற்பட்டிருக்கு. பட் மேக்ஸிமம் கோரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூபி யோதாஸோட ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, எந்த பொசிஷனில் யார் ஆட வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இது பிகேஎல் சீசன் 12 யூபி யோதாஸோட ஸ்டார்டிங் 7 அனலைசிஸ். இப்போ வாங்க வீடியோ போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, want a mid please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 12 எல்லா டீம்ஸோட ஸ்டார்டிங் 7 வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த மாதிரி யூபி யோதாஸோட ஸ்டார்டிங் 7 கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி மிக்சடு வீடியோஸ் தான் வரும். அதாவது ஸ்டார்டிங் 7 அனலைசிஸ் வரும், இடையில ஏதாச்சும் லேட்டஸ்ட் அப்டேட் இருந்துச்சுன்னா அதுவும் போடுவேன். அண்ட் இந்த ஸ்டார்டிங் 7 முடிஞ்சதுக்கப்புறமா கவுண்ட் டவுன் வீடியோஸும் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பர்சனலாக ஃபாலோ பண்ணி டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நீங்க எனக்கு கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட், அவ்வளவுதான். சரி, யூபி யோதாஸை பொறுத்த வரைக்கும் பிகேஎல் சீசன் 11லயே சர்ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுத்திருந்தாங்க. நம்பி எடுத்த பரத்துடாவும் சரி, அவங்க ரீட்டைன் பண்ண சுரேந்தர் கில்லும் சரி, பெருசா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. ஆரம்ப கட்டத்தில் பெரிய சொதப்பல் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் கொடுத்துட்டே இருந்தாங்க. பட் அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோச் ஒரு பிளான் போட்டு 2 யங்ஸ்டர்ஸை உள்ள தூக்கி போட்டாரு. ஒன்னு பவானி ராஜ்போட், இன்னொன்னு ககன கவுடா. 2 பேருமே செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க 2 பேர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் ஒட்டுமொத்த டீமுக்கும் பூஸ்டை கொடுத்து டிஃபென்ஸ் ரைடிங்னு சொல்லி கலக்குன்னு கலக்கி அவங்க வந்து செம்மையா டாப் 6ல முடிச்சாங்க. யூபி யோதாஸ் கண்டிப்பாக பிகேஎல் சீசன் 11ல நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஆல்மோஸ்ட் அந்த கோர் டீமை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகேஎல் சீசன் 11ல இருந்த ஸ்டார்டிங் 7 அப்படியே செட் ஆயிருக்கு. ஒன்று ரைடிங்கில் மட்டும் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எதுவுமே இங்கே மாற போகிறது கிடையாதுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். சரி, எந்தெந்த பொசிஷனுக்கு யார் ஆட வாய்ப்பு இருக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரைட் கார்னருக்கு இவங்க கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, இவங்க யூஸ் பண்ற ஒரு யங்ஸ்டர் இத்தேஷ் கடியான் அப்படிங்கிற ஒரு பிளேயர். இந்த இடத்துல நித்யேஷ்குமார் தான் ரொம்ப காலமா யூபி யோதாஸ்க்கு சர்வ் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ அவர் இந்த டீம்ல கிடையாது. அவருக்கு பதிலாக இத்தேஷ் கடியான பிளேஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் இது இல்லாட்டி சாகுல்னு ஒரு பிளேயர் இருக்காரு, சீனியர் பிளேயர். ஸோ என்னோட சாய்ஸ் கண்டிப்பா சாகுல் குமாரா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க ஆல்ரெடி டீமுக்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்த இத்தேஷ் கடியான பிளேஸ் பண்ணதா வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ உங்களோட சாய்ஸ் இத்தேஷா இல்ல சாகுலா, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இத்தேஷ் கடியானை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த பக்கம் அவரோட சீனியர் வந்து சுமித் இருக்கிறதுனால அந்த கைடன்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் கோச் இவரை பெட்டரா யூஸ் பண்றாரு, ஐஃபை அசால்ட்டா எடுக்கிறாரு. இந்த மாதிரி ஓவராலா முக்கியமா ஆங்கிள் ஓடலாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காருங்க. இத்தேஷ் கடியான் ஒன் ஆஃப் த ஃபைண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் யூபி யோதாஸ்க்கு. ஸோ அவரை தான் திரும்பவும் ரைட் கார்னருக்கு பிளேஸ் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது இல்லாமல் லெஃப்ட் கார்னர் சைடு வந்தோம் அப்படின்னா சுமித் சாங்வான். அண்ட் இந்த டீமோட கண்டிப்பான கேப்டன் இவரை தான் கேப்டனா அப்பாயிண்ட் பண்ண போறாங்கிறதுல டவுட்டே கிடையாது. இஸ் பெஸ்ட் கேப்டன் அன்டவுட்டட்லி. சுமித் சாங்வான், நித்யேஷ்குமார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேர் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இப்போ நித்யேஷ் இல்லை, சுமித் தன்னோட பொறுப்பை எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டாரு. டீமை ஃபுல்லாக கையில் எடுத்துக்கிட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சுமித் சாங்வான் தான் லெஃப்ட் கார்னரை பார்த்துக்க போறாரு. இங்கே டவுட்டே வேணாம். லெஃப்ட் கார்னர் மட்டும் கிடையாது, இஸ் த கேப்டன். டிஃபென்ஸ் லீட் பண்ண போறதும் அவர் தான். ஓவரால் பட்டாலும் வந்து டீமுக்காக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான பிளேயர். லெஃப்ட் கார்னர்ல பல காலமா சம்பவம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர். எப்பவுமே அந்த டாப் 5 டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்ல இவரோட பேர் இருந்துட்டே இருக்கும் எவ்ரி சீசன். டீமே சொதப்பனா கூட இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படியாச்சும் மாத்தி விட்டுரும் மேட்சஸ் எல்லாத்தையுமே. இவர் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் கான்ஃபிடன்ஸ்ல டீமையும் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு மேலே வந்துருவாங்க. இது காலங்காலமா நடக்கிறது தான். ஸோ சுமித் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ். ஒரே சாய்ஸ் லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும். எஸ், அவருக்கு பேக்கப்லாம் இருக்கு. முகமது ரேசாக்கி அவர் இருக்கார் இங்க தான். பட் இருந்தாலும் அவரை வந்து மேக்ஸிமம் சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணி இங்க வந்து சூப்பர் டேக்கிள் பண்றதுக்கோ இல்ல ஒரு டைம் வந்து முக்கியமான டைம்ல ஆள் தேவைப்பட்டாலோ தான், அதாவது அந்த ஈரான் பிளேயர் தமிழ் தலைவாசல் இருந்தார் இல்லையா, அவர் உள்ள வருவாரு. மற்றபடி ஃபுல்லாவே சுமித் சாங்வானே பார்த்துப்பாரு. இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே கவர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ரைட் கவரை பொறுத்த வரைக்கும் ஆஷு சிங். ஸோ ஆஷு சிங் அவங்க மேக்ஸிமம் ரீட்டைன் பண்ணிடுவாங்க. இவரும் காலங்காலமா யூபி யோதாஸ்ல இருக்கிற ஒரு பிளேயர் தான். ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் ஆர் கொஞ்சம் வந்து
பார்த்தீங்கன்னா பெருசாக அதாவது எக்ஸ்ப்ளோசிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஆள் கிடையாது தான். பட் இருந்தாலும் டீமுக்கு தேவையான சமயத்தில் முக்கியமாக ப்ரெஷர் சுச்சுவேஷனில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறவர் தான் இந்த ஆஷு சிங். ரைட் கவர் பொசிஷனை அவர் தான் பார்த்துக்க போகிறாரு. இப்போ மட்டும் கிடையாது, ரொம்ப காலமாக அந்த பொசிஷனை அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த இடத்துக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ரைட் கவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். பட் எல்லாரையுமே இவங்களால யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆஷு சிங் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் என்னை பொறுத்த வரைக்கும். அஸ் ஏ டிஃபெண்டராகவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ரைடராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அவர் தான் பெட்டர் சாய்ஸ். அண்ட் லெஃப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் புல்டோசர் எஸ் மகேந்திர சிங் இருக்காரு. அவர் ஆக்ஷன்ல எஃப்எம் கொடுத்து எடுத்தாங்க, அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க தான். பட் இருந்தாலும் கவர் கிடைக்கிறது ஆக்ஷன்ல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கையெல்லாம் ரொம்ப ரேரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கையா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுங்கிறது அதை விட ரேரு. பட் மகேந்திர சிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லா சீசனும் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது ஸோ அவர் பெட்டர் சாய்ஸாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால எஃப்எம் யூஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆஷு சிங் அண்ட் கூடவே லெஃப்ட் கவரில் மகேந்திர சிங், இந்த 2 சிங் காம்போ தான் இங்கே கவர்ஸை பார்த்துக்க போகிறாங்க. கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மகேந்திர சிங் த புல்டோசரை பற்றி. அவர் பெங்களூர் புல்ஸில் இருந்தப்பவும் சரி இப்போ வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவரும் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஆள் கிடையாது. பட் டீமுக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக கொடுப்பாரு. ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவரும் கூட. ஸோ கண்டிப்பாக நல்ல சாய்ஸ் தான் லெஃப்ட் கவருக்கு மகேந்திர சிங். இது இல்லாமல் ரைடர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே கண்ணை மூடிட்டு 2 ரைடர்ஸை நம்ம பிளேஸ் பண்ணிட்டு போயிடலாம். 2 பேருமே ரைட் ரைடர் அண்ட் பிகேஎல் சீசன் 11 இவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க. ஒருத்தர் தமிழ் தலைவாசுக்கு எதுவுமே பண்ணல, தமிழ் தலைவாசை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே பண்ணிட்டாரு சூப்பரா. பவானி ராஜ்புட் ரொம்ப டாலான ரொம்ப குயிக்கான ரைடர், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் நீங்க பார்த்தும் இருப்பீங்க. தமிழ் தலைவாசில் அவர் என்ட்ரி ஆகிறப்போ கொஞ்சம் சின்ன பையன், கொஞ்சம் புதுசு அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு கெய்னிங் அண்ட் கூடவே இந்த யூபிஎதாஸோட கோச் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா வேற லெவலில் குருமாயி நிற்கிறாரு. அந்த பவானி ராஜ்புட் இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான பிரைமரி ரைடராக இருக்காரு யூபிஎதாஸுக்கு. அதுவே பார்க்க நல்லா இருக்கு. ஸோ அவர் தான் ஒரு சாய்ஸ், கன்ஃபார்ம் சாய்ஸ் இங்கே ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் அவரோட பார்ட்னர் சேம் ஹைட்டில் சேம் ஸ்பீடில் சேம் டெக்னிக்ஸோட யூஸ் பண்ணிட்டு இருக்க இன்னொரு யங்ஸ்டர் தான் ககன் கவுடா என்ன வேணா வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இவரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரைடர் தான். இவரும் ஒரு ரைட் ரைடர் தான். ஸோ ககன் கவுடா அண்ட் பவானி ராஜ்புட் 2 பேரையும் 2 இன்னில் பிளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ககன் கவுடா சூப்பர் பிளேயர், நோ டவுட்டு. அண்ட் இது இல்லாமல் இன்னொரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் இவங்களுக்கு இருக்குது. சுரேந்தர் கில் இருக்காரு, பிரணாய் ராணே இருக்காரு, அண்ட் சிவம் சௌத்ரி மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ரைடர்ஸ் ஆப்ஷன் இருக்குதான். பட் இருந்தாலும் இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறது குமான் சிங். ஆஸ் யூஷுவல் குமான் சிங்குக்கு கொஞ்சம் அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டெம்டேஷன் இருக்கும் அவர் ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று லெஃப்ட் ரைடர் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் குமான் சிங் கிட்ட இருக்கு. ஸோ அதனால அவர் ஆட வைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. சுரேந்தர் கில்லாம் கொஞ்சம் சப்ஸ்டியூட்டாக தான் வச்சிருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரைடர்ஸ்ல யாராச்சும் சொதப்பனாதான் அவருக்கே வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்டார்டிங் 7 பொறுத்த வரைக்கும் நான் 80 மார்க் தரேன். ஏன்னா பிகேஎல் சீசன் 11 இருந்த மாதிரி அப்படியே பர்ஃபெக்டாக வச்சிருக்காங்க. அதனால இதை பற்றி உங்களோட மார்க் இல்லை உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஸ்டார்டிங் 7 நீங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏற்படுத்தணுமா அதையும் சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.